சைனாவும் வந்து இப்போ டீப் சீக்னு அவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க லான்ச் பண்ண உடனே யூஎஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத அளவு NVIDIA அப்படிங்கிற கம்பெனியோட ஸ்டாக் $600 பில்லியன் ஒரே நாள்லேயே வந்து லாஸ்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு அப்படி நான் இந்தியாவில் வந்து இது வரைக்கும் நான் கேஷ் எடுத்ததில்லை, கார்டும் எடுத்ததில்லை, எல்லாமே UPI பேமெண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஜிட்டல் ரெவல்யூஷன்லையும் சரி, AI ரெவல்யூஷன்லையும் சரி, இந்தியா தான் வந்து டாப்ல இருக்கு. ஸோ அதனால இந்த டெக்னாலஜி வந்து யூஎஸ் தான் வச்சிருக்கோம், மற்றவங்க யாரும் டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் வந்து எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு இணைந்திருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரதீப் அவங்க தான் இருக்காங்க. அதாவது டேட்டாவை துல்லியமா வந்துட்டு மக்களிடம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு மனிதர். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ என்ன அப்படின்னா, சமீபத்தில் வந்துட்டு திமுகவுடைய பால்வளத்துறை அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவங்க வந்துட்டு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நாடுகள் ஏஐல வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, டெக்னாலஜியில் டெவலப் பண்ணுறாங்க, ராக்கெட் எல்லாம் விடுறதுக்கெல்லாம், சந்திராயனுக்கு ரீச் பண்ணுறதுக்கு, செவ்வாய் கிரகத்தை ரீச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லி அப்படி இருக்கும்போது இந்தியா மட்டும் இன்னும் வந்துட்டு கும்பமேளால குளிக்கிறது, அதுக்கப்புறம் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறது, இதை பற்றியே பேசிட்டு இதுக்கே அக்கறை செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவரோட அறியாமை தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மனசுல வருது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு, AI ரெவல்யூஷன்ல இந்தியா தான் வந்து லீட் பண்ணணும். இண்டஸ்ட்ரி 4.0 ஆகட்டும், AI ஆகட்டும், மெஷின் லேர்னிங் ஆகட்டும், இந்தியா தான் வந்து லீட் பண்ணணும் வேர்ல்டு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்காரு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன். நான் வந்து சமீபத்துல டெல்லியில ஹரியானாவோட ஐடி பாலிசி டிராஃப்ட் பாலிசி கன்சல்டேஷன் மீட்டிங்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்க பிரின்சிபல் செக்ரட்டரி வந்து வந்திருந்தாரு. அவர் வந்து கிளியரா சொன்னாரு, பிரைம் மினிஸ்டரோட விஷன் என்ன, இந்தியாவை ஏஐயோட ரெவல்யூஷனை லீட் பண்ற ஒரு கண்ட்ரியா மாத்தணும் அப்படிங்கறது தான் அவரோட தெளிவான கருத்தா இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் சொன்னாரு. அதுக்கு நோக்கி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இப்போ வந்து 2025ல நம்ம இருக்கோம். இனி ஒரு 2 வருஷத்துல $468 பில்லியன் அளவுக்கு ஜெனரேட்டிவ் ஏஐயோட வேல்யூ இந்தியாவோட ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு டாக்ஸானோட சர்வே சொல்லுது. இன்னும் 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு $1.2 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து இந்த ஏஐ மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த டாக்ஸான் சொல்லுது. இந்தியால 706 ஏஐ கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இதுல ஏஐல வந்து இந்தியா லீட் பண்ண போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அது மட்டும் இல்லாம இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க, அவர் திருப்பி அவரோட அறியாமையை தான் நான் பாக்குறேன். ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஏஐ அப்படின்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு, எப்படி இந்தியா வந்து ஏஐ லீடர் ஆக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் ஏஐ அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. திருப்பி ஏஐ எப்படி லீடரா வந்து இந்தியாவை ஆக்கணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இவ்ளோ இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடுல போயிட்டு தானே இருக்கு. சோ அது வந்து அதை எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து சீரியஸா இல்ல ஏஐல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தப்பான கருத்து. பிரைம் மினிஸ்டர் ரொம்ப தெளிவா இருக்காருன்னு பிரின்சிபல் செக்ரட்டரி அவர் வாயிலே சொன்னதுதான். எங்க மீட்டிங்ல தெளிவா இருக்காரு, இந்தியா வந்து ஏஐ லீடரா ஆகணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரு. இப்போ கும்பமேளா பத்தி சொன்னாரு. நீங்க கும்பமேளாலையும் ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதை விட முக்கியமா நான் இது சொல்லணும், டிஜி யாத்ரான்னு ஒரு ஆப் வந்திருக்கு. ஸோ அந்த ஆப் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஏர்போர்ட் போறீங்க, கியூல நிக்க வேண்டாம். ஸோ நீங்க வந்து அந்த ஆப்ல உங்களோட போர்டிங் பாஸை வந்து போட்டுட்டீங்கன்னா ஏஐ பேக்டு தான் அது. ஸோ நீங்க டைரக்டா போனீங்கன்னா உங்களை ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி அதுவா ஓபன் பண்ணுது. ஸோ இமீடியட்டா நீங்க உள்ள போயிடலாம். நீங்க வந்து கார்டு கொடுத்து செக் பண்றது இது எல்லாமே வந்து இல்ல. ஸோ டிஜிட்டல் ரெவல்யூஷனை பத்தி கிளாஸே எடுக்க வேண்டாம். இந்தியா தான் இன்னைக்கு டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல டாப்ல இருக்கு. யூபிஐ பத்தி உங்களுக்கு தெரியும், யூபிஐ பேமெண்ட் பத்தி. நான் வந்து பர்சனலா துபாய் போனேன், கிரெடிட் கார்டு இல்லைன்னா கேஷ் இல்லைன்னா அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னைக்கு அப்படி நான் இந்தியால வந்து இது வரைக்கும் நான் கேஷ் எடுத்ததில்லை, கார்டும் எடுத்ததில்லை, எல்லாமே யூபிஐ பேமெண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஜிட்டல் ரெவல்யூஷன்லயும் சரி, ஏஐ ரெவல்யூஷன்லயும் சரி, இந்தியா தான் வந்து டாப்ல இருக்கு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி,
இப்போ சமீபமாக வந்துட்டு சாட் ஜிபிடிக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி சீனால இருந்து ஒரு ஏஐ வந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டீப்சீக் அதை பற்றி சொல்ல. ஸோ இது இப்போ ஏஐ எரா அப்படின்னே சொல்லலாம். இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஏஐ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு வராங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து கோபைலட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து கோபைலட் வந்து மேஜர் ஆப்பாகவே அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சாட் ஜிபிடி வந்து இருக்கு. அதே மாதிரி கூகுளும் வந்து ஏஐ ப்ராடக்ட் இருக்கு. ஸோ ஜெமினி இந்த மாதிரி எல்லாமே. அது மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்ஸுமே இப்போ ஏஐ இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஃபிக்மான்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்ல வந்து நீங்க டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலாம். வயர் ஃப்ரேம்ஸ் அந்த டிசைன் எல்லாம் அதுலயும் ஏஐ ஜென்ரேட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்லயுமே ஏஐ இன்டகிரேட் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ அது மாதிரி சைனாவும் வந்து இப்போ டீப் சீக்னு அவங்க சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க லான்ச் பண்ண உடனே யூஎஸ் ஹிஸ்டரியிலேயே இல்லாத அளவு NVIDIA அப்படிங்கிற கம்பெனியோட ஸ்டாக் $600 பில்லியன் ஒரே நாள்லயே வந்து லாஸ்ட் ஆயிருக்கு. பட் அது டெம்பரரியா இல்ல போக போக வருமா, ஐ மீன் இம்ப்ரூவ் ஆகுமா? ஏன்னா இப்போ காலையில பார்த்த நியூஸ் வந்து 17% ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு சர்ஜ், ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ஜ் அப்படியா இல்லை வந்து பெர்மனண்டா இருக்க போகுதா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் எல்லா கண்ட்ரி, எல்லா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸும் ஏஐ நோக்கி தான் போகுது. அது வந்து நம்ம தடுக்கவும் முடியாது. சரி, ஏன் அப்படின்னா யூஎஸ் வந்துட்டு இந்த ஏஐக்கான சிப்பெல்லாம் மற்ற நாடுக்கு கொடுக்கறதுல பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கு. அதனால தான் இந்த சீனா பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீப்சீக்கை அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஎஸ் உடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்க பதவியேற்ற நாளில் இதை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பேசப்படுது. அதனால தான் இந்த விஷயத்தை இதில் ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணேன். நான் அப்ளைட் மெட்டீரியல்ஸ்னு ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருக்கேன் 2018. அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சிப்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணோம்ல, செமிகண்டக்டர் சிப்ஸ், அந்த சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மிஷினை தயாரிக்கிறது தான் அப்ளைட் மெட்டீரியல்ஸ். ஸோ அது யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. அதோட காம்படிட்டர் வந்து AMD நினைக்கிறேன், ஐம் நாட் ஷியர் அபவுட் த நேம். அது வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனி கிடையாது. ஸோ அதனால இந்த டெக்னாலஜி வந்து யூஎஸ் தான் வச்சிருக்கும், மற்றவங்க யாரும் டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் அது அப்ளிகபிளான்னு எனக்கு தெரியல. எல்லா கண்ட்ரியுமே தே டிசர்வ் டு டெவலப் தேர் ஓன் டெக்னாலஜி. அதனால வந்து மற்ற கண்ட்ரி வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதில் வந்து நம்ம யாருக்கும் வந்து தடுக்கிற உரிமையும் இல்லை அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில தகவல்லாம் சொன்னீங்க. ஏஐல நம்ம இந்தியா வந்துட்டு எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு டேட்டா பேஸோட அந்த ஆக்ட் எல்லாம் பற்றிலாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.